கான்ட்ரைட் broken spirit, நறுங்கொண்ட நொறுங்கொண்ட இருதயம், நறுங்கொண்ட ஆவி, அந்த ஒரு நறுங்கொண்ட நொறுங்கொண்டதான ஒரு ஆவி. இந்த கான்ட்ரைட் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரக்கூடியதான ஒரு ஸ்பிரிட். நான் சரியில்லைன்னு ஒத்துக்கொள்ளுகிறதான ஒரு ஆவி, நான் தப்பானவன் தான் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஆவி, நான் சரியில்லை, நான் என்னை மாத்திக்கணும், நான் தகுதியே இல்லை அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம். இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் வருகிற நேரத்தில் பர்ஃபெக்டா யாரும் வந்து உள்ள உட்காருதில்ல, பர்ஃபெக்டா யாருமே கிடையாது. நான் மேலே ஏறினாலும் உள்ள வந்து உட்காருகிற நபரா இருந்தாலும் நான் நொறுங்கொண்ட இருதயத்தோடு உள்ள வரணும். பரிசுத்த ராஜாவை தரிசிக்க போகிறேனா, பரிசுத்த உள்ளவனா இருக்கிறேனா இல்லையே. இன்னைக்கு இதை பார்த்துட்டு வந்தனே, இன்னைக்கு நான் இதை செஞ்சுட்டு வந்தனே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய தப்பான வார்த்தையை பேசிட்டு வந்தனே, இவ்வளோ உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தனே, எல்லா இடத்துலையும் சுத்திட்டு கடைசியா நான் இங்கே வரனே, உள்ள வரும் பொழுதே அந்த நறுங்குண்ட இருதயத்தோடு உள்ள வந்து உட்காரணும். அப்போ வரும்போதே என்ன எண்ணத்தில் வரேன், அந்த ராஜாவை பார்க்கறதுக்கே நான் தகுதி இல்லை, அந்த எண்ணத்தோடு சபைக்குள்ள வந்து உட்காரணுமா இல்லை. ட்ரெயின் பண்ணிடுச்சு சர்ச், பிரம்மாண்டமா மாத்தி காட்டிடுச்சு, வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு காமிச்சிடுச்சு. நீ பிராக்டிஸ் பண்ணணும், நீ இதை செய்யணும், அதுக்கு தான் திட்டம் முடியுதே தவிர இன்னைக்கு நீ ஆண்டுடைய சமூகத்தில் நீ தகுதியா இல்லைன்னா வாசிக்காத, ஆண்டுடைய சமூகத்தில் நீ பரிசுத்தமா இல்லைன்னா வராத. மியூசிக்கே இல்லாத நீங்க ஆராதனை பண்ணலாம் முடியுதா? அப்படியே எப்படி இருக்கிற எது இருக்கிற அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நடந்தா சரி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் அதை வச்சுட்டு உக்காரு, முட்டி போடு, இதை வாசிக்காத உட்காரு, நீ கொண்டா உட்காரு. எதுக்கு நான் திட்டுறேன்னு சொல்லுங்க? இதுக்கு தான் நான் திட்டுறது. அந்த ஒரு உடைந்த உள்ளத்தோட ஆண்டோட்ட கனெக்ட் ஆயிட்டு நீங்க செய்யுங்க, கனெக்ட் ஆகி நீங்க வாசிங்க, கனெக்ட் ஆகி செயல்பட்டு பாருங்க. உன் மூலியமா ஒரு பெரிய பயங்கர எழுப்புதல நீ கையை வச்சாலே பிரச்சனை இறங்கும். நீ வாசிக்கும் போது பிசாசுகள் ஓடி போகும். அந்த ஸ்பிரிட் எங்க இருக்கு? இப்போ இங்க இருந்து வந்தாதானே அது. அந்த ஒரு உடைக்கணும், அப்படியே கண்டித்து உணர்த்தணும், சீர்திருத்தணும், புத்தி சொல்லணும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்து உட்காரணும். நானே கூப்பிட்டாலும் தயவு செய்து என்ன கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண விடுறீங்களா, நான் இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், தயவு செய்து அந்த அளவுக்கு இருக்கிற மியூசிஷியன் அதை பார்த்து சந்தோஷப்படணும். உன்கிட்ட நான் கத்துக்கணடா, பரவாயில்லடா, நான் அப்படியே நடத்துறேன், அந்த மாதிரி இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தகுதியா இருக்கிறேனா செக் பண்ணினே இருங்க.